open heaven. Ezekiel chapter 1 and verse 1 was our key verse. Ezekiel புஸ்தகத்திலே 1ஆம் அதிகாரத்தின் 1ஆம் வசனத்தில் எசேக்கியேல் வானம் திறக்கப்பட்டு தேவனுடைய மகிமையை கண்டான். அப்படி என்றால் ஆண்டவர் வானத்தை திறந்து நம்மோடு கூட பேசுகிற ஒரு தேவன் என்று போன வாரத்திலே பிரியமானவர்களே நாம் லூக்கா 3ஆம் அதிகாரம் வசனம் 21 22 அடிப்படையாய் எடுத்து அந்த வசனங்களிலே நாம் போன வாரம் முதல் தலைப்பை கேட்டோம். God opens heaven to hear us. ஆமென் சொல்லுவோமா? ஆண்டவர் வானத்தை திறந்து நம்மை கேட்கிறார் என்று, அல்லது நம் சத்தத்தை கேட்கிறார் என்ற ஒரு தெய்வ செய்தியை கேட்க ஆண்டவர் நமக்கு கிருபை அருளினார். எல்லாரும் ஒரு பிரைஸ் தி லார்ட் சொல்லுவோமா? ஹல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை. ஓகே, இன்றைக்கு நாம் என்ன செய்ய போகிறோம் என்றால், இன்றைக்கு 2வது ஒரு தலைப்பு பிரசங்கத்தை நாம் யாவரும் கேட்டு ஆண்டவருக்கு நாம் என்ன செலுத்த போகிறோம்? நன்றி செலுத்த போகிறோம். Our scripture passage for today comes from Ezekiel 34 verses 25 to 31. எசேக்கியேலின் புஸ்தகத்திலே 34ஆம் அதிகாரத்தில் வசனங்கள் 25 31ஆம் வசனம் வரையிலும் நாம் எடுத்திருக்கிறோம். நம்முடைய பிரசங்க தலைப்பு என்ன? God sends blessings like rain. தேவன் ஆசீர்வாதங்களை மழை போல் பொழிகிறார் என்ற ஒரு தலைப்பை நாம் எடுத்திருக்கிறோம். தேவன் ஆசீர்வாதங்களை எப்படி பொழிகிறார்? மழையை போல பொழிகிறார். எப்படி மழை ஒவ்வொரு மேலே ஆசீர்வாதமாய் பொழிகிறதோ அதே போல் நம்முடைய ஆண்டவர் அவருடைய ஆசீர்வாத மலையை நம் மேலே பொழிய வல்லவராயிருக்கிறார். ஒரு ஆமீன் சொல்லுங்கள். தேவன் பெரியவராய் இருப்பாராக. இன்றைக்கு நான் எடுத்திருக்கிற அடிப்படையான வசனம் என்னவென்று நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், அதே எசேக்கியேல் 34ஆம் அதிகாரத்தில் வசனம் 26. I will make them and the places all around my hill a blessing, and I will cause showers to come down in their season. There shall be showers of blessing. Shall we say amen? நான் அவர்களையும் என் மீட்டின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவேன். ஆசீர்வாதமான மழை பெய்யும் என்று ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. உங்கள் கையில் ஒரு பேன் ஸ்கேல் நோட் புக் இருக்குன்னு நீங்கள் என்ன செய்யணுன்னாக்கா, அந்த 26வது வசனத்தை நீங்கள் கோடிட்டு கொள்ள வேண்டும். ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனத்தின் அடிப்படையிலே நாம் எடுத்திருக்கிற தலைப்பானது தேவன் ஆசீர்வாதங்களை மழை போல் பொழிகிறார். அவருடைய பிள்ளைகளாகிய நம் மேலே ஆண்டவர் ஆசீர்வாதங்களை பொழிகிறார். அது எப்படி பொழிகிறார் என்றால், மழையை போல நம் மேலே ஆசீர்வாதங்களை பொழிகிறார். நம்ம எல்லாரும் ஒரு பிரைஸ் தி லார்ட் சொல்லுவோம். இந்த வசனத்தை நீங்கள் கோடிட்டு கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அருமையான பக்தன் ஒரு பாடல் ஒன்றை பாடின. இந்த பாடல் எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது. பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியை என்று நம் அவ்வப்போது பாடக்கூடிய ஒரு பாடல் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட் சொல்லுவோமா? என் கூட சேர்ந்து இந்த பாடலை இப்போ பாடுவீங்களா? அதன் பின்பு நாம் இன்றைக்கு இந்த எசேக்கியேல் புஸ்தகத்தில் இருந்து 34ஆம் அதிகாரத்தில் இருந்து கர்த்தர் நம்முடைய என்ன பேச போறார் என்றதை கவனிக்க போறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. என்னோடு கூட சேர்ந்து பாடுங்கள். பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே. கரங்களை உயர்த்தி கொண்டே இந்த பாடலை பாடுவோம். பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மலையாக பொழியும் ஆவியே. பனி போல பெய்யும்
பரிசுத்தரே மலையாக பொழியும் ஆவியே 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 மலையாக பொழியும் ஆவியே 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 மலையாக பொழியும் ஆவியே மேன்மையானவரே மேக ஸ்தம்பமே மேன்மையானவரே மேக ஸ்தம்பமே ஊற்று தண்ணி ஜீவ நதி ஊற்று தண்ணி ஜீவ நதி ஆனந்த தைலமே எங்கள் ஆனந்த தைலமே பனி போல பெய்யும் பரிசுத்தரே மலையாக பொழியும் ஆவியை சொல்லுவோம். பனி போல பெய்யும் பரிசுத்தரே மலையாக பொழியும் ஆவியை கையை உயர்த்தி ஆவியே ஆவியே மலையாக பொழியும் ஆவியே சொல்லுங்கள் ஆவியே ஆவியே மலையாக பொழியும் ஆவியே. ஆமென் சொல்லுங்க. அவருடைய ஆவியை நம் மேல பொழிவாராம். எப்படி பொழிவார் என்றால் மலை போல பொழிவார். பக்தன் பாடி சொல்லுகிறார், பனி போல பொழிவார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இன்று நாம் கேட்ட வேத வசனம் அப்படியே சொல்லுகிறது. அவர் அவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நீ கஷ்டங்களிலே வாழ்வது அவருடைய சித்தம் அல்ல. நீ நெருக்கத்தில் வாழ்றது அவருடைய சித்தம் அல்ல. வேதம் சொல்லுகிறது, நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து எப்படி இரு, சுகமாயிருந்து வேதம் சொல்லுகிறது. ஒரு சுக வாழ்வை நீ வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆனாலும் நெருக்கப்பட்டு இருக்கிறாய், சூழ்நிலை பாதித்த நிலையில இருக்கிறாய். இன்றைக்கு கர்த்தர் மலை போல உன் மீது மலையை பெய்ய பண்ணுவாராக. அது பரிசுத்த ஆவியை நீ பெறுகிற ஒரு மலையாக இருக்கலாம், ஆசீர்வாத மலையாக இருக்கலாம். நம் சொல்லுவோமா ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்ப இந்த வேத வசனத்திலே இன்றைக்கு நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோம்? What do we learn from this scripture today? God sends blessings like rain. Shall we say amen? மலையை போல ஆண்டவர் என்ன செய்கிறாராம்? மலையை பெய்ய பண்ணுகிறார். அல்லேலூயா. ஒரு இடத்துல மழை பெஞ்சு அந்த இடம் நனைந்தால் அந்த இடம் எப்படி இருக்கும்? செழிப்பாய் இருக்கும். சங்கீதம் 1 பக்தன் பாடும்போது சொல்லுகிறான், நீதிமான் எப்படி இருப்பானாம்? அவன் ஆற்றங்கரை ஓரமாய் நடைபெற்ற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று வேதத்திலே வசனம் சொல்லுகிறது. எல்லாரும் ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்ப மழை பெய்யும் இடங்கள் ஆசீர்வாதமாய் இருக்கும், செழிப்பாய் இருக்கும். எல்லாரும் சொல்லுங்க ஹல்லேலூயா. உன் வாழ்க்கையில் என்ன இன்னைக்கு ஆண்டவர் செய்யணும்? மழையை பெய்ய பண்ணுன்னு சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆண்டவர் எதை செய்தாலும் கொஞ்சமாய் செய்கிற ஆண்டவர் அல்ல, அதை அதிகமாய் செய்கிற ஆண்டவராய் இருக்கிறார். ஆண்டவர் எப்படி செய்கிறவராய் இருக்கிறார் தெரியுமா? பொங்கி வழிய பண்ணுகிற ஒரு தேவனாய் இருக்கிறார். சொல்லுங்க ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த 34ஆம் புஸ்தகத்தை நாம் எடுத்துக்கொள்வோம், அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். எசேக்கியேல் 34ஆம் அதிகாரம். Come with me to Ezekiel chapter 34 because that is a beautiful passage. நாம் இந்த பகுதிக்குள்ளார போவதற்கு முன்பு
அந்த பகுதியின் ஒரு பின்னணியை நாம் பார்க்க போகிறோம். We are going to look at the background of Ezekiel chapter 34. Amen. இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் பாபிலோன் சிறையிருப்பில் இருக்கிறார்கள். அல்லேலூயா. அவர்கள் பாபிலோன் சிறையிருப்பில் இருக்கும்போது ஆண்டவரை நோக்கி அழுது கூப்பிட்டு கதறிக்கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் நிலை என்ன தெரியுமா? தங்களுக்கென்று ஆண்டவர் கொடுத்த நிலம் பறி போய்விட்டது. அல்லேலூயா. This was a very pathetic situation of the people of Israel. They were in exile in Babylon. They have lost the land that God had given them. They have lost the temple that they had built. அவர்கள் கட்டின தேவனுடைய ஆலயம் கூட இடிபட்டு போய்விட்டது. அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு நெருக்கமான சூழ்நிலை. இந்த ஜனங்கள் 40 வருடம் வனாந்திர வாழ்வை வாழ்ந்து அவர்கள் பாலும் தேனுமோடும் தேசத்திற்குள் வந்து சுதந்திர வாழ்வு வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள் நிலத்தை இழந்தார்கள். அவர்கள் தேவ ஆலயத்தை இழந்தார்கள். அவர்களுடைய சுதந்திரத்தையும் இழந்தார்கள். இப்போது எங்க இருக்கிறார்கள்? அடிமை தினத்திலே நிந்திக்கப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட நேரத்திலே தான் ஆண்டவர் எசேக்கியேல் மூலமாக அவருடைய வார்த்தையிலே பேசினார். ஜனங்கள் அழுகிறார்கள். என்ன என்று அழுகிறார்கள்? ஜனங்கள் சொல்லுகிறார்கள், ஆண்டவரே நீர் எங்களை கைவிட்டு விட்டேர். வழக்கமாக நாமும் அழுகையாயிருக்கோம். நாம் என்ன என்று அழுவோம்? நம் வாழ்க்கையில் நிந்திக்கப்படும் போது, வேதனையை அடையும் போது நாம் சொல்லுகிறோம், ஆண்டவரே நீர் என்னை கைவிட்டு விட்டேர். இவர்கள் பாபிலோன் சிறையிருப்பில் இருந்து கொண்டு ஆண்டவர்கிட்ட அழுகிறார்கள், ஆண்டவரே நீர் எங்களை கைவிட்டு விட்டேர். நாம் சொல்லுவோமா? அல்லேலூயா. இவர்கள் சிதறடிக்கப்பட்ட ஜனங்களாய் இருக்கிறார்கள். ஒன்றாய் குடும்பமாய் வாழ்ந்த இவர்கள் இப்போது எல்லாரும் சிதறடிக்கப்பட்டு பிள்ளைகள் சிறை இருப்பிலை பாபிலோன்ல இருக்கிறார்கள். பெற்றோர்கள் இங்கே கண்ணீரோடு போராடி கொண்டு இருக்கிறார்கள். அல்லேலூயா. தேவாலயம் இடிபட்டு விட்டது, மதில்கள் இடிபட்டு விட்டது. ஒரு துக்கமான ஒரு நேரம். நம் சொல்லுவோமா? அல்லேலூயா. பாருங்கள், ஒரு கோட்டையின் மதில்கள் இடிபட்டு விட்டால் வெளியில் இருக்கிற ஜனங்கள் ரொம்ப சுலபமாய் உள்ளுக்கு வந்து இவர்களை தாக்கி விடுவார்கள். அப்போ அடிக்கடி என்ன நடக்கிறது? இவர்களை வெளியில் இருந்து விரோதிகள் வந்து தாக்கி விடுகிறார்கள். இப்படிப்பட்ட நெருக்கமான ஒரு நேரம். என் பிரியமான தேவ பிள்ளைகளே, கர்த்தருக்கு மகிமை உண்டாகத்தக்க இந்த எசேக்கியேல் புஸ்தகத்தில் ஆண்டவர் நிறைய காரியங்களை குறித்து இந்த ஜனங்களோடு கூட பேசுகிறார். எல்லாரும் அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. இந்த ஜனங்களோடு பேசுகிறார். கள்ள போதகத்தை குறித்து பேசுகிறார். சிலர் சொல்லுகிறார்கள் எல்லாம் மாறிடும், நல்லா ஆயிடும் சொல்லிக்கொண்டு கள்ள போதகர்கள் ஏமாற்றம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கும் எப்படி நிறைய ஊழியக்காரவங்க ஏமாற்றி கொண்டிருக்கிறார்களோ அதே போல ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் பிரியமானவர்களை எசேக்கியேல் மூலமாய் தீர்க்க தரிசனமாய் கள்ள போதகத்தை குறித்து எதிர்த்து பேசுகிறார். சொல்லுவோம் அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவர் பெரியவர். சொல்லுங்க அல்லேலூயா. இன்னொரு பக்கத்திலே ஆண்டவர் தேசத்தை ஆளுகிற ஆட்சி செய்கிறவர்களை குறித்து பேசுகிறார். எப்படி ஜனங்களை ஏமாற்றம் செய்கிறார்கள், எப்படி ஆண்டவரை விட்டு தூரமாய் போய்விட்டார்கள். ஆண்டவர் இவைகளை எல்லாவற்றையும் பேசி பின்பு பிரியமானவர்களே இவர்கள் இடத்திலே சில காரியத்தை வெளிப்படுத்துகிறார். இதைத்தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். 15வது வசனத்துக்கு வாருங்கள். எசேக்கியேல் chapter 34 and I call you to come to verse 15. நாம் இந்த 15வது வசனத்துக்கு கடந்து வருவோம். அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன், பின்பு நம் தமிழிலும் கேட்போம். I will feed my flock and I will make them lie down, declares the Lord God. கேட்போம். என் ஆடுகளை நான் மேய்த்து அவைகளை நான் மடக்குவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். நாம் சொல்லுவோம் அல்லேலூயா. யார் சொல்லுகிறது? கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறாராம். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? என் ஜனங்களை நடத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எல்லாரும் ஒரு பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. அல்லேலூயா.
கர்த்தருக்கு மகிமை. இந்த வார்த்தையை கோடிட்டு கொள்ளுங்கள். ஏன்னா இது ஒரு அருமையான ஆண்டவருடைய வார்த்தை. அதாவது ஆண்டவர் ஜனங்களுக்கு சொல்லுகிறார், நடத்துவேன். God says, I will feed my flock. என் மந்தையை நான் மேய்ப்பேன். அல்லேலூயா. அமர பண்ணுவேன். அல்லேலூயா. பிரியமானவர்களை, கர்த்தருக்கு நம்ம என்ன செலுத்தலாம்? நன்றி செலுத்தலாம். எல்லாரும் சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட். அப்ப அவர்கள் சிறையிருப்பை மாற்றி போடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சொல்லுங்க ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை. இன்றைக்கு நாம் என்ன செய்ய போறோம் என்றால், இந்த வேத பகுதியை எடுத்து இதில் நமக்கு ஆண்டவர் ஒரு 4 காரியத்தை கற்றுக் கொடுப்பாராக. நமக்கு எடுக்கப்பட்ட வேத பகுதியிலே ஆண்டவர் நம்மோடு கூட அவருடைய வார்த்தையிலே வெளிப்படுவாராக. வருங்கள், இந்த வேத பகுதியை பிரித்து நாம் பார்ப்போம். முதலாவது ஒரு காரியம், we will learn 4 things and let's see what God has got for us. Number 1, a covenant of peace. சமாதான உடன்படிக்கை. நாம் பார்க்கிறோம் எசேக்கியேல் 34ஆம் அதிகாரத்தில் வசனம் 25 வசனம் 26ஆம் வசனம். நாம் கேட்போமா? ஹல்லேலூயா. நான் வாசிக்கிறேன், என்னை முதல்ல கேளுங்கள். 25 26ஆம் வசனம். I will make a covenant of peace with them and cause wild beasts to cease from the land, and they will dwell safely in the wilderness and sleep in the woods. I'll make them and the places all around my hill a blessing, and I will cause showers to come down in their season. There shall be showers of blessing. Say amen first of all. Hallelujah. கேட்போம் ஆண்டவருடைய வார்த்தை. நான் அவர்களோடு சமாதான உடன்படிக்கை செய்து. ஆமென் சொல்லுவோமா? அப்படின்னா முதல்ல ஆண்டவர் என்ன செய்வேன் என்று சொல்றார்? நான் அவர்களோடு சமாதான உடன்படிக்கை செய்வேன். என் ஜனங்கள் கெட்டு போனார்கள், என்னை விட்டு தூரமாய் போனார்கள். ஆனால் இப்போ அவர்கள் அழுகிய கேட்டு நான் என்ன செய்வேன்? அவர்களோடு ஒரு சமாதான உடன்படிக்கை செய்வேன். நாம் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. தொடர்ந்து கேட்போம் வார்த்தையை. துஷ்ட மிருகங்களை தேசத்தில் இராதபடிக்கு ஒழிய பண்ணுவேன். அவர்கள் சுகமாய் வனாந்தரத்தில் தாபரித்து காடுகளில் நித்திரை பண்ணுவார்கள். நான் அவர்களையும் என் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவேன். ஆசீர்வாதமான மழை பெய்யும். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. முதல்ல ஆண்டவர் சொல்றார், என்ன செய்வேன்? நான் சமாதான உடன்படிக்கை செய்வேன் என்று சொல்லுகிறார். எல்லாரும் அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் உடன்படிக்கையின் தேவன். இன்னைக்கு மட்டும்தானே செய்கிறார்? நம்ம சபையில் வருடந்தோறும் அந்த வருடம் தொடங்கும் போது ஒரு உடன்படிக்கை செய்து விடுகிறார். நான் உன்னோடு இருப்பேன், இந்த ஆண்டு உன்னோடு இருப்பேன், கலங்காதே திகையாது, உனக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்து ஆண்டவர் என்ன சொல்றார்? உடன்படிக்கையை நமக்கு கொடுத்து நம்மை உற்சாகப்படுத்தி நம்மோடு நம்முடைய நடையில் வருகிறார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நீங்க வேதத்தில் பாருங்க, பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் தம் ஜனங்களோடு உடன்படிக்கை செய்தார். இங்கேயும் நாம் பார்க்கிறோம், இந்த ஜனங்கள் அவர்கள் பாபிலோன் சிறையிருப்பில் இருந்தாலும் கூட அவர்களுக்கு சொல்லுகிறார், நான் உங்களோடு ஒரு சமாதான உடன்படிக்கை செய்வேன். அல்லேலூயா. ஜனங்கள் எப்படி இருக்காங்க? சமாதானம் அற்று இருக்கிறாங்க, தேவனோடு ஒப்புரவாதம் இல்லாமல் இருக்காங்க. ஆனால் ஆண்டவர் இப்போ வரார், அவர் சொல்றார், நான் உங்களோடு கூட ஒரு சமாதானம் செய்கிறேன். எல்லாரும் அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த சமாதான உடன்படிக்கை கூட என்ன தெரியுமா இருக்கிறது? அவர்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறது. அல்லேலூயா. அதைத்தான் அந்த வசனம் 25 நமக்கு சொல்லுகிறது. அங்கே ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. என்ன வார்த்தை? வைல்ட் பீஸ்ட் என்று சொல்லப்படுகிறது. துஷ்ட மிருகங்கள். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உன் வழி பாதுகாப்பு இல்லாமல் துஷ்ட மிருகங்கள் என்ன செய்கிறது? நம்மை வழியிலே நம்மை அடித்து விடுகிறது. அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஜனங்கள் எல்லாரும் பாடுபட்டவர்கள். அதனால ஆண்டவர் இந்த வேத வாக்கியத்திலே சொல்லுகிறார், நான் என்ன செய்வேன்? இந்த துஷ்ட மிருகங்கள் எல்லாவற்றிலும் இருந்து உங்களை காப்பேன். உங்களோடு என்ன செய்வேன்? சமாதான உடன்படிக்கை செய்வேன். ஆமென்.
சொல்லுவோமா? ஹல்லேலூயா. அப்ப நான் பாதுகாப்பு இல்லாத இடத்துல பாதுகாப்பை கொடுப்பேன்னு சொல்றார். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. எரிகோ பட்டணத்தை நோக்கி ஒரு யூதன் போய் கொண்டிருக்கும் போது கள்ளர் கையிலே அகப்பட்டு வழியிலே அவன் அடிக்கப்பட்டு அவன் கைவிடப்பட்டவனாக மரணத்தை போராடி கொண்டிருந்தான் என்று வேதம் சொல்கிறது. மூன்றாவது நபராய் வந்த ஒரு நல்ல சமாரியன் தான் அவனுடைய காயத்தை கட்டி அவனுடைய தேவையை சந்தித்தான். அல்லேலூயா. அதே போல ஆண்டவர் சொல்லுகிறார், நான் என்ன செய்வேன்? உன் காயத்தை கட்டுவேன், உன்னோடு சமாதானம் பண்ணுவேன். அல்லேலூயா. துஷ்ட மிருகங்கள் உன்னை இனி என்ன செய்யாது? உன்னை சிதறடிக்காது. அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்ம எல்லாரும் சொல்லுவோமா? அல்லேலூயா. சோ தேவனுக்கு மகிமை செலுத்துவோம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, துஷ்ட மிருகங்கள் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே பல ரூபத்தில் இந்த துஷ்ட மிருகம் வேலை செய்கிறது. அல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பல ரூபத்திலே ஒரு துஷ்ட மிருகம் காட்டிலே அகப்பட்டு கொண்டால் என்ன செய்துவிடும்? தாவீது ராஜா சொல்லுகிறார், கோலியாத்தை எதிர்த்து வரும்போது சவுல் சொல்லுகிறார், நீ சின்ன பையன் என்று சொல்லுகிறார். தாவீது ராஜா அவர் சின்ன பையனாக இருக்கும்போது சொல்கிறார், முன்ன நான் கரடி வரும்போது சிங்கம் வரும்போது நான் அதன் வாய்களை என்ன செய்திருக்கிறேன்? கிழித்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆமேன்னு சொல்லுங்க. அப்போ காட்டில் என்ன வரும்? கரடி வரும், சிங்கம் வரும், என்ன செய்யும்? உன்னை சேதப்படுத்த வரும். அதை தான் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். எல்லாரும் ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையிலே பல ரூபத்தில் இந்த துஷ்ட மிருகம் நம்ம வாழ்க்கையை கெடுக்க பிரயாசம் எடுப்பது உண்டு. அல்லேலூயா. அதற்கு ஒரு துஷ்ட மிருகத்திற்கு ஒரு ஆவிக்குரிய ஒரு விளக்கம் ஒன்று கொடுத்தால் நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய கவலைகள், பயம், ஆபத்துக்கள், அல்லேலூயா, இவைகள் எல்லாம் நம்மை வாரி கொண்டு போகத்தக்க துஷ்ட மிருகத்தை போல சீறிக்கொண்டு நம் மேலே வருகிறது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னோடு என்ன செய்கிறேன்? ஒரு சமாதான உடன்படிக்கை செய்கிறேன். வலது கையை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பல ரூபத்திலே வருகிறது. அல்லேலூயா. ஒரு துஷ்ட மிருகத்தின் ரூபத்திலே வந்து நம்மை வாரிக்கொண்டு கவ்விக்கொண்டு போவதற்கு வருகிறது. ஆனால் கர்த்தர் இன்றைக்கு உன்னை காக்க போகிறார். நாம் சொல்லுவோமா? அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லா போராட்டங்களில் இருந்து கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க போகிறார். உணர்ச்சியிலே நீ போராடி கொண்டிருக்கலாம், எதுவாக இருந்தால் பொருளாதாரத்தில் போராடி கொண்டிருக்கலாம், எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போகிறார். எல்லாரும் ஒரு ஆமீன் சொல்லுவோமா? அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கப்பா, இன்னைக்கு நீங்கள் கொடுக்குற இந்த வார்த்தையை நான் என்ன செய்ய போகிறேன்? ஏற்றுக்கொள்ள போகிறேன். எல்லாரும் சொல்லுங்க ஆமேன். என்னன்று ஏற்றுக்கொள்ள போகிறேன்? நீங்கள் எனக்கு கொடுத்த வார்த்தை. கோடிட்டு கொள்வீங்களா? அந்த 25ஆம் வசனத்தை எசேக்கியேல் 34ஆம் அதிகாரம் 25வது வசனம். அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னு பார்த்தோம்? அவர் நமக்கு சமாதானத்தை கொடுக்கிற ஒரு தேவன். நாம் சொல்லுவோம் அல்லேலூயா. சமாதான உடன்படிக்கை செய்கிற ஒரு தேவன். அந்த 25வது வசனத்தை கவனியுங்கள். அந்த வசனம் நமக்கு பல காரியங்களை வெளிப்படுத்துகிறது. அவைகளை நாம் கவனிக்க போகிறோம். ஒன்று, ஆண்டவர் அங்கே நமக்கு சொல்லுகிற செல்ல வார்த்தைகள் தமிழிலே நீங்கள் கவனியுங்கள். ஒன்று, ஆண்டவர் சொல்லுகிறார் சுகம். அல்லேலூயா. நமக்கு என்னத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார்? அவர் சுகத்தை கொடுக்க. அல்லேலூயா. நாம் சொல்லுவோமா? ஆமேன். ஆங்கிலத்தில் he will secure, he will protect. ஆமென். அவர் உனக்கு பாதுகாப்பை நிச்சயம் என்ன செய்வார்? அவர் கொடுப்பார். எல்லாரும் சொல்லுங்க ஹல்லேலூயா. தொடர்ந்து நம்ம அந்த வேத வசனத்திலே பார்க்கிறோம் பிரியமானவர்களே, வனாந்திரம் என்ற ஒரு சூழ்நிலை, வில்டர்னஸ் என்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். வனாந்திர வாழ்வை நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா? துஷ்ட மிருகங்கள் அங்கும் இங்கும் உங்கள் வாழ்க்கையை சின்ன பின்னம் ஆக்கும்படிக்கு சீறி கொண்டு வந்து கொண்டே இருக்கிறதா?
அருமையான கர்த்தருடைய பிள்ளை, இன்னொரு வார்த்தையும் அங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, வூட்ஸ் என்று சொல்லப்படுகிறது, அல்லது காடு என்று சொல்லப்படுகிறது. எல்லாரும் சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆனால் இப்போ ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்றார்? இதெல்லாம் வரலாம், துஷ்ட மிருகம் வரலாம், வனாந்திரம் வாழ்வு வரலாம், ஹல்லேலூயா, காட்டுக்குள்ளே அகப்பட்டது போல நீ அகப்பட்டு கொள்ளலாம். ஆனால் நான் இன்னைக்கு வரேன், என்ன செய்ய போகிறேன்னு தெரியுமா? உன்னோடு கூட ஒரு சமாதான உடன்படிக்கை செய்ய போகிறேன். ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுவோமா ஹல்லேலூயா? அப்புறம்தான் 26வது வசனத்திற்கு ஆண்டவர் வருகிறார். எல்லாரும் சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 26ஆம் வசனத்திலே அவர் சொல்லுகிறார், I will make them and the places all around my hill a blessing. I will cause showers to come down in their season. There shall be showers of blessing. Shall we say amen? Hallelujah. யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 14ஆம் அதிகாரத்தில் 27வது வசனத்துக்கு நீங்க வந்தீங்கன்னா, if you will come to John chapter 14 and verse 27, God has promised, ஆண்டவர் நமக்கு ஒரு வாக்கு கொடுத்திருக்கிறார். என்ன சொல்லி இருக்கிறார்? Look at that verse. Peace I leave with you, my peace I give to you, not as the world gives do I give to you. Let not your heart be troubled, neither let it be afraid. Hallelujah. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். ஆண்டவர் ஏற்கனவே எசேக்கியேல் புஸ்தகத்தில் சொல்லிட்டா, நீ பட்ட பாடெல்லாம் போதும், நீ வந்த பாதையில் நீ பட்ட பாடுகள் போதும், நீ இழந்த இழப்புகள் போதும், இனி நான் என்ன செய்ய போகிறேன்? சமாதானம் செய்ய போகிறேன். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளையை, யாரெல்லாம் நீங்கள் ஆண்டவர் கூட சமாதானம் இல்லாமல் இருக்கிறீங்க, இன்றைக்கு அவர்கிட்ட ஓடி வந்துருங்க. ஏன்னா அவரே உன்னை கூப்பிடுகிறார், அவரே உன்னை அழைக்கிறார். என்ன என்று அழைக்கிறார்? உன்னோடு ஒரு சமாதானம் செய்யும்படி அழைக்கிறார். நாம் சொல்லுவோம் அல்லேலூயா. இரண்டாவது ஒரு காரியத்தை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். லெட்ஸ் கம் டு திஸ் செகண்ட் ஸ்டடி ஃபார் த டே. இரண்டாவது காரியம் ஃப்ரூட்ஃபுல் அண்ட் அபாண்டன்ட் என்று ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? பலன் உள்ளதும் நிறைவு ஆனதும் என்று தேவனுடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. எல்லாரும் ஒரு பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஸோ அந்த வசனத்தை வாசிப்போமா? 26 வாசித்தும் 27ஆம் வசனத்துக்கு என்னோடு கூட வாருங்கள். Look at verse 27. Ezekiel chapter 34 and verse 27. Then the trees of the field shall yield their fruit, and the earth shall yield increase. They shall be safe in their land, and they shall know that I am the Lord, when I have broken the bands of their yoke and delivered them from the hand of those who enslaved them. நாம் கேட்போம். வெளியின் விருட்சங்கள் தங்கள் கனியை தரும், பூமி தன் பலனை கொடுக்கும். அவர்கள் தங்கள் தேசத்தில் சுகமாயிருப்பார்கள். நான் அவர்கள் நுகத்தின் கயிறுகளை அறுத்து அவர்களை அடிமை கொண்டவர்கள் கைக்கு அவர்களை நீங்களாக்கி விடுவிக்கும் போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள். எல்லாரும் ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை. நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆண்டவர் இப்போ உன் சிறையிருப்பை மாற்ற வல்லவராக இருக்கிறார். இவர்கள் பாபிலோன் அடிமைத்தனத்திலே நெருக்கப்பட்டவர்களாக, எல்லாத்தையும் இழந்தவர்களாக இருக்கிற இந்த ஜனங்களுக்கு ஆண்டவர் சொல்றார், நான் உன்னோடைய சமாதான உடன்படிக்கை செய்கிறேன். பின்பு பிரியமானவர்களே, ஆண்டவர் அவர்கள் கனி கொடுப்பதை குறித்து பேசுகிறார். அல்லேலூயா. கனி கொடுப்பாய். அல்லேலூயா. அல்லேலூயா. நிறைவை காண்பாய். கேட்க ஆசையா இருக்குதுல்ல? நிறைவற்ற வாழ்வை வாழ்றனாக்கா ஆண்டவர் இன்னைக்கு வந்துட்டு சொல்றார், நிறைவை தருவேன். அல்லேலூயா. ஸோ கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். அவர் பெரியவர். எல்லாரும் சொல்லுங்க ஹல்லேலூயா. பழைய காலத்திலே, அதுவும் இந்த எசேக்கியேல் காலத்திலே ஜனங்கள் எப்படி வாழ்ந்தார், இன்னைக்கு நம்ம எப்படி வாழ்கிறோம்? நம்ம எல்லாரும்
கம்பெனியில் வேலை செய்கிறோம், ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிறோம். இப்படி நம்ம வேலை அந்நாட்களிலே எல்லாரும் எப்படி வேலை செய்தார்கள்? விவசாயிகளாக இருந்தார்கள். தேவ இன்வால்வ் இன் எக்ரிகல்ச்சர். ஸோ பிரியமானவர்களே, இந்த விவசாயத்தில் ஈடுபடுகிறவர்களுக்கு ரொம்ப அவசியம் என்ன தெரியுமா? மழை பெய்யணும். அல்லேலூயா. மழை பெய்யணும். மழை பெஞ்சா தான் என்ன வரும்? செழிப்பு வரும். அவர்கள் விதைத்திருக்கிற விதைகளுக்கும் மழை பெஞ்சா தான் அது துளுக்க ஆரம்பிக்கும், வளர ஆரம்பிக்கும், கனி கொடுக்கவும் ஆரம்பிக்கும். எல்லாரும் பிரைஸ் தல்லாம் சொல்லுவோமா? அல்லேலூயா. ஸோ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா ஆண்டவர் இந்த விவசாய அடிப்படையில் இந்த ஜனங்களோடு கூட பேசுகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. ஸோ நம்ம 26ஆம் வசனத்தை எடுத்துக்குவோம். ஆண்டவர் 26ஆம் வசனத்தில் மழையை குறித்து பேசுகிறார். நாம் சொல்லுவோம் ஆமேன். ஆங்கிலத்தில் ஷவர்ஸ் அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை வருகிறது. ரெண்டாவது ஒரு வார்த்தை அங்கே நாம் பார்க்கிறோம், சீசன் அப்படின்னு சொல்கிறார். அல்லது தமிழிலே நாம் பார்த்தோம் என்றால் ஏற்ற காலத்தில் அப்படின்னு சொல்கிறார். ஏற்ற காலம், சரியா? எல்லாத்துக்கும் ஒரு காலம் இருக்குது தானே. விதைக்க ஒரு காலம் இருக்கிறது போல அறுக்க ஒரு காலம் இருக்கு, நடுகிறதுக்கு ஒரு காலம் இருக்கிறது போல பிடுங்கிறதுக்கு ஒரு காலம் இருக்கிறது. வேதம் இப்படி சொல்லுகிறது. சிரிப்பதற்கு ஒரு காலம் இருக்கிறது போல அழ ஒரு காலம் இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் இருக்கிறது. நாம் சொல்லுவோம் அல்லேலூயா. பிரியமானவர்களே, ஆண்டவர் இங்கே பேசும்போது இந்த 26ஆம் வசனத்தில் நீங்கள் அந்த வசனத்தை வாசிக்கும் போது நான் கொடுக்கிற வார்த்தைகளை நீங்கள் அப்படியே கவனித்து கொள்ளுங்கள். அங்கே சொல்லுகிற மழை, அல்லேலூயா, ஷவர்ஸ், ஐ வில் காஸ் ஷவர்ஸ் டு கம் டவுன் இந்தியா சீசன் அப்படின்னு சொல்கிறார். அல்லேலூயா. அதன் காலத்தில் நான் என்ன செய்வேன்? மழையை பெய்ய பண்ணுவேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ விவசாயம் செய்து கொண்டிருக்கிறவனுக்கு என்ன வந்துடும்? சந்தோஷம் வந்துடும். அல்லேலூயா. மழை இல்லாமையா ஐயா, நான் என்ன பட்டுட்ருக்கேன்? வேதனை பட்டுட்ருக்கிறேன். அல்லேலூயா. அப்போ மழையை பெய்ய பண்ணுவேன், அதன் காலத்திலே நான் மழையை பெய்ய பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறாருன்னா அது ஒரு மாபெரும் சந்தோஷம். எல்லாரும் பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ நம்ம என்ன பார்க்கிறோம்? மழையை பெய்ய பண்ணால் அடுத்தது என்ன வரும்? செழிப்பு வரும். எல்லாரும் சொல்லுங்க அல்லேலூயா. செழிப்பு உண்டாகும். மழை வந்துச்சுன்னா செழிப்பு உண்டாகும். அதனால தான் ஆண்டவர் அங்கே என்ன சொல்லுகிறார்? அந்த வார்த்தை, ஆங்கில வார்த்தையை பாருங்கள், ஷவர்ஸ் ஆஃப் பிளெஸிங். ஆமென். ஷவர்ஸ் ஆஃப் பிளெஸிங். சும்மா பிளெஸிங் அல்ல, ஷவர்ஸ் ஆஃப் பிளெஸிங். ஆசீர்வாதமான மழை அப்படின்னு வசனம் அங்கே நமக்கு சொல்லுகிறது. எல்லாரும் ஒரு பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ ஆசீர்வாதமான மழை. இப்போ 27ஆம் வசனத்துக்கு வாருங்கள். அங்கே ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? பல வார்த்தையிலே நாம் பார்க்கிறோம், சில வார்த்தைகளே நாம் அங்கே எடுப்போம். ஆண்டவர் சொல்லுகிறார், பிரியமானவர், அது பொங்கி வழியும் ஆசீர்வாதம். அல்லேலூயா. நிரம்பி வழிகிற ஒரு ஆசீர்வாதம். ஆமென் சொல்வீங்களா? அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்தா கொஞ்சமாக ஆசீர்வதிக்க மாட்டார். அல்லேலூயா. அமுக்கி குலுக்கி நீ சரிந்து விழத்தக்கதாக உன்னை ஆசீர்வதிப்பாரா? அல்லேலூயா. ஆண்டவர் பைபிளில் சொல்கிறாரு, தசம பாகத்தை நீ எனக்கு செலுத்தும்படி அவர் ஆண்டவருக்கு செலுத்தும்படி அழைக்கிறார். சரியா? உன் தசம பாகத்தை நீ என்ன செய்ய? பண்டசாலிக்கு கொண்டு வா. பண்டசாலி என்றால் ஆலயத்துக்கு கொண்டு வா. அல்லேலூயா. தேவ சமூகத்தில் வந்து கொடு. இந்த தசம பாகத்தை நீ கொடுப்பதை குறித்து ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்னா, நீ கொடு, நான் உன்னை ஆசீர்வதிக்க மாட்டேனோ என்று பார். வானத்தின் பழக்கனிகளை திறந்து உன் மேலே என் ஆசீர்வாதத்தை பொழிய மாட்டேனோ என்று சொல்லுகிறார். வலது கையை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா.
பொங்கி வழிகிற ஒரு ஆசீர்வாதம். கர்த்தர் இங்கே சொல்லுகிறார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆமென், அல்லேலூயா. அந்த 27வது வசனத்திலே கவனியுங்கள். வசனம் சொல்லுகிறது, ட்ரீஸ் ஆஃப் த ஃபீல்ட், ஓகே, வெளியின் விருட்சங்கள் என்று வசனம் சொல்லுகிறது. The trees of the field shall yield their fruit. Shall we say amen? Because I will do it. நான் செய்வேன், தங்கள் கனியை தரும் என்று சொல்லுகிறார். இதெல்லாம் 27ஆம் வசனத்திலே ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். இன்னும் சொல்லுகிறார், earth will yield its increase. பூமி தன் பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுகிறார். ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க உங்க பைபிள் இருக்கிறபடியினாலே, உங்க பெண்ணை வைத்து கொண்டிருக்கிறபடியினாலே ஆண்டவர் இதெல்லாம் சொல்லி இருக்கிறார் என்று சொல்லி அந்த ஒவ்வொரு வார்த்தையையும் நீங்கள் கவனம் செலுத்துவீர்களே என்றால், ஆண்டவர் சொல்லுகிற உன்னோடு சமாதானம் செய்ய வந்திருக்கிற சமாதானத்தை தேவன், உடன்படிக்கையின் தேவன், இதெல்லாம் உனக்கு செய்வேன் என்று சொல்லி இருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க ஹல்லேலூயா. பூமி என்ன செய்யும்? அதேன் பலனை கொடுக்கும். எல்லாரும் சொல்லுங்க ஹல்லேலூயா. இட் வில் கிவ் இட்ஸ் இன்க்ரீஸ் அப்படின்னு சொல்லுகிறது வசனம். பலன் என்று நாம் பார்க்கிறோம். எல்லாரும் சொல்லுங்க ஹல்லேலூயா. அப்படின்னா என்ன தெரியுமா? இன்னொரு வார்த்தையில் அர்த்தம், உனக்கு இவ்வளவுதான் தேவைன்னு வச்சுக்கோ, ஆனால் ஆண்டவர் உனக்கு இவ்வளவாய் செய்வார். அளவுக்கு மீது உனக்கு நன்மை செய்கிற ஆண்டவர் தான் நீ ஆராதனை செய்கிற ஆண்டவர். வலது கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீ நிச்சயமாய் ஆசீர்வதிக்கப்படுவாய். கர்த்தருக்கு மகிமை உண்டாகத்தக்க இந்த வசனத்தின் மேலே கையை வைத்து, என்னை ஆசீர்வதிங்க ஆண்டவரே, ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டு இருக்கிறேன், புலம்பிட்டு இருக்கிறேன், நெருக்கத்தில் இருக்கிறேன், என்னை ஆசீர்வதியும். இன்னைக்கு ஆண்டவர் இடத்துல நீங்கள் உங்களை ஒப்பு கொடுத்தால் ஆண்டவர் உன்னோடு கூட நிச்சயமாக என்ன செய்ய போகிறார்? ஒரு உடன்படிக்கை செய்ய போகிறார். உன்னை அவர் ஆசீர்வதிக்க போகிறார். அந்த 27வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, கனி என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஃப்ரூட் என்று ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு வருகிறது. ஆமேன் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. உறவிலை, உன்னுடைய வாழ்க்கையின் வெற்றிக்கு எல்லாவற்றுக்கும் இந்த வசனம் காரணமாக இருக்க போகிறது. நாம் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவருடைய வார்த்தை ஒரு நாளும் என்ன செய்யாது? மாறாது. ஆமேன். செக்யூர் இந்தியா லேண்ட் அப்படின்னு ஆண்டவர் அங்கே அந்த வசனத்தில், அந்த 27ஆம் வசனத்திலே நமக்கு சொல்லுகிறார். சரியா? தேசத்தில் சுகமாய் இருப்பார்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். எல்லாரும் ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. பிரியமானவனே, நீ எல்லாவற்றிலும் ஆசீர்வாதமாய் இருப்பாய். அல்லேலூயா. வாங்க என் கூட சேர்ந்து, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நம்பிக்கையோடு பாடுங்க. ஆண்டவரே, இன்னைக்கு நான் சர்ச்சுக்கு வந்திருக்கிறேன், சிறையிருப்போடு வந்திருக்கிறேன், கட்டுகளோடு வந்திருக்கிறேன், என் வாழ்க்கை மாறணுப்பா, என் சிறையிருப்பு மாறணும். எத்தனை பேர் நம்புறீங்க உன் சிறையிருப்பு நிச்சயமாய் மாறும் என்பதை நம்புங்க. ஆண்டவர் நிச்சயமாய் உன்னுடைய சிறையிருப்பை மாற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார். பிரியம் ஆனவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து எப்படியுமாயிரு? சுகமாயிரு. வசனம் சொல்லுகிறது. பாடுவோம், ஆண்டவருக்கு நாம் மகிமை செலுத்துவோம். ஓகே. பிரியமானவனே, கையை நல்லா தட்டி, ஆத்துமா வாழ்வது போல் சொல்லுங்க, நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்தே சுகமாயிரு மகனே. நல்லா கையை தட்டி, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்தே சுகமாயிரு மகனே. வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. சொல்லுங்க, வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. ஆவிதரும்
பட்டயத்தை ஆவிதரு பட்டயத்தை எடுத்து போராடி வெற்றி பெறு எடுத்து போராடி வெற்றி பெறு பிரியமானவனே. நல்லா கைய தட்டி மனமகிழ்ச்சியோடு நீங்க பாடும்போது இந்த ஆலயம் முழுவதும் தேவனுடைய மகிமையால நிரம்புகிறது. பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வது போ நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பிரியாணத்தில் மேடு உண்டு பள்ளங்களும் உண்டு. ஆமா ஆமா பிரியாணத்தில் மேடு உண்டு பள்ளங்களும் உண்டு. மிதித்திடுவாய் தாண்டிடுவாய் மிதித்திடுவாய் தாண்டிடுவாய். மான்கால்கள் உனக்கொண்டு மறவாதே. அப்படி போடு மறவாதே. பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வது போல் நல்லா கைய தட்டி சுகமாயிரு மகனே. பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வது போ நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. நீ சுகமாயிரு மகளே. சொல்லுங்க சுகமாயிரு மகனே சுகமாயிரு மகளை. நல்ல கைய தட்டி பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வது போ நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. நீ சுகமாய் இரு மகளே. எல்லாரும் கைகளை தட்டி சொல்லுங்க ஆமேன் ஆமேன் ஆமேன். நீ எப்படி இருக்கணுமா? நீ சுகமா இருக்கணுமா? அப்ப வேத வசனம் 26 27 வசனம் சொல்லுகிறது பலன் உள்ளதும் நிறைவானதும். ஆமேன். ஃப்ரூட்ஃபுல் அண்ட் abundant. நீ கனி கொடுப்பாய், நீ பலன் கொடுப்பாய், நிறைவாயிருப்பாய். யாரெல்லாம் நிறைவேற்று வாழ்கிறோமோ ஆண்டவர் உங்களுக்கு நிறைவே கொடுக்க நான் உங்களை பிளஸ் பண்றேன். எல்லாரும் ஆமேன் சொல்லி பெற்றுக்கொள்ளுங்கள். எல்லாரும் சொல்லுவோம் அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என் தேவன் பெரிய. மூன்றாவது காரியத்திற்கு நாம் வரப்போறோம். We are going to come to the third thing from the scripture. அதே வேத பகுதியிலே எசேக்கியேல் 34 அதிகாரத்திலே வசனம் 28 29. அல்லேலூயா. No longer a prey. இனி இறையாக இல்லை. ரொம்ப பேர் நம்ம வாழ்க்கையில நம்ம இடிச்சிட்டாங்க, தலையில கொட்டிட்டாங்க, குனிஞ்சு குனிஞ்சு நீ வாழ்ந்துட்ட. அல்லேலூயா. இனி நீ நிமிர்ந்து வாழ்ற ஒரு காலம் வந்துருச்சு. எல்லாரும் பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. அல்லேலூயா. நீ நிமிர்ந்து வாழ்ற ஒரு காலம் வந்துருச்சு. நம்புறவங்க மட்டும் ஒரு ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ வேத வசனம் நான் வாசிக்கிறேன், என்னோடு கூட கேளுங்கள். 28 29 வசனம். Look at verse Ezekiel 34 verses 28 and 29. And they shall no longer be a prey for the nations, nor shall beasts of the land devour them, but they shall dwell safely, and no one shall make them afraid. I will raise up for them a garden of renown, and they shall no longer be consumed with hunger in the land, nor bear the shame of the Gentiles anymore. கேப்போம். இனி அவர்கள் புறஜாதிகளுக்கு கொள்ளையாவதில்லை, பூமியின் மிருகங்கள் அவர்களை பட்சிப்பதும் இல்லை, தத்தளிக்க பண்ணுவார் இல்லாமல் சுகமாய் தங்குவார்கள். நான் அவர்களுக்கு கீர்த்தி பொருந்திய ஒரு நாற்றை எழும்ப பண்ணுவேன். அவர்கள் இனி தேசத்திலே பஞ்சத்தால் வாரி கொள்ளப்படுவதும் இல்லை, இனி புறஜாதிகள் செய்யும் அவமானத்தை சுமப்பதும் இல்லை. ஆமென் சொல்லுவோம். அந்த வசனங்களை கவனிங்க. 28வது வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார்,
a prey to the nations. புறஜாதிகளுக்கு கொள்ளை யாவது இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. முதல் காரியம், சரியா, புறஜாதிகள் அந்நியர்கள் உங்ககிட்ட கொள்ளையிட்டாங்க. நீங்க பிசினஸ் செய்றீங்கன்னாக்கா நிறைய பேர் உங்களை ஏமாத்தினாங்க. வேலை இடத்துல கூட உங்களை ஏமாத்தினாங்க. உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ப்ரொமோஷன் கிடைக்கல. குடும்ப வாழ்விலும் பயங்கர ஏமாற்றம். எல்லாரும் அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் இதை மாற்ற போகிறார். சொல்லுங்க அல்லேலூயா. அந்த 28வது வசனத்திலே வசனம் சொல்லுகிறது, டிவோ என்று வசனம் சொல்லுகிறது. No shall beast of the land devour them. அல்லேலூயா. பட்சிப்பது இல்லை அப்படின்னு சொல்றார். சரியா, அந்த மிருகம் பட்சிப்பது இல்லை. அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. முதல்ல நம்ம புரிஞ்சு கொள்ளணும். அதாவது ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, உன்னை எதுவும் பட்சிக்காது. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, புறஜாதிகளுக்கு கொள்ளை ஆவது இல்லை அப்படின்னு ஆண்டவர் வார்த்தை சொல்லுகிறது. சரியா, ஏமாற்ற முடியாது. நீ ஏமாந்து போக மாட்ட, நீ தோத்து போக மாட்ட. எல்லாரும் அல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தர் பெரியவர். பிரியமானவர்களே, தேவனுக்கு மகிமை உண்டாக. அவர் உன் தலையை நிமிர பண்ணுகிற ஒரு வார்த்தை. இன்னொரு வார்த்தையும் நீங்க பார்க்கலாம். 29வது வசனத்துக்கு வாங்க. இன்சால்ட்ஸ் ஆஃப் த நேஷன் அப்படின்னு சொல்லுகிறார். புறஜாதிகள் செய்யும் அவமானத்தை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்னொரு வார்த்தை பிளான்டிங் ஆஃப் ரீனோன். சரியா, நாற்றை எழுப்ப பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாற்றை எழுப்ப பண்ணுவேன். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவர் இன்னைக்கு உனக்கு சொல்லுகிற வார்த்தை, such a great blessing. உன் வாழ்க்கையில் நான் என்ன செய்வேன்? நான் நிச்சயமாய் உனக்கு ஆசீர்வாதங்களை கட்டளையிடுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஐயா, யோபு எனக்கு ஞாபகம் வருகிறது. அவன் எல்லாவற்றையும் இழந்தான். ஆனால் ஆண்டவர் என்ன செய்தார்? அவன் இழந்ததையெல்லாம் ஆண்டவர் மீட்டு கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஏன்? அவன் ஆண்டவருக்கு உண்மையாக இருந்தான். அவன் பாவம் செய்யல, ஆண்டவரை தூஷிக்கவும் இல்லை என்று வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது. அல்லேலூயா சொல்லுவோமா? அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவர் ஒரு நாளும் உன்னை கைவிட மாட்டார். நிறைய வார்த்தைகள் அங்கே கூறப்பட்டிருக்கு. அந்த 29வது வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, பஞ்சத்தால் வாரிக்கொள்ளப்படுவது இல்லை என்று கர்த்தர் சொல்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பஞ்சம் வாரி கொள்ளாது. அல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் ஒரு விளக்கத்தை கொடுத்து அவர் உனக்கு சொல்லுகிற வார்த்தை, நீ ஏமாந்து போக மாட்டாய். யூ வில் நாட் பி இன்சல்டட். அவமானத்தை சுமப்பதும் இல்லை என்று கர்த்தர் அந்த வசனத்தில் சொல்லுகிறார். இன்னைக்கு ராத்திரி நீ என்ன தெரியுமா செய்ய? ஒவ்வொரு வார்த்தையையும் அந்த வார்த்தையை கோடிட்டு இதெல்லாம் நீங்கள் செய்வீங்கன்னு சொல்லி இருக்கிறீங்க. இன்றைக்கு எங்கள் பாஸ்டர் கூடயும் பேசுனீங்க. அப்பா, நான் தானே இதெல்லாம் கடந்து போயிட்டு இருக்கிறேன், என்னை மாற்றுங்க, என்னுடைய சிறையிருப்பை மாற்றுங்க, என் சூழ்நிலையை மாற்றுங்க. நான் சொல்றேன், கர்த்தர் நிச்சயமாய் உன் சிறையிருப்பை மாற்ற வல்லவர். யோபின் புஸ்தகத்திலே 42ஆம் அதிகாரத்திலே நீங்க வசனம் 10ல் இருந்து 17 வரைக்கும் நீங்க போனீங்கன்னா, அங்கே ஆண்டவர் அவனுடைய சிறையிருப்பை மாற்றினதை நீங்கள் வாசிப்பீர்கள். கர்த்தர் உன்னுடைய சிறையிருப்பை என்ன செய்வார்? நிச்சயமாய் மாற்றுவார். கடைசியாய் 4வது காரியத்தை நாம் கற்றுக்கொள்ள போறோம். வசனம் 30-31. Look at Ezekiel 34 verses 30 and 31. Thus they shall know that I, the Lord their God, am with them, and that they, the house of Israel, are my people, says the Lord God. You are my flock, the flock of my pasture. You are men, and I am your God, says the Lord God. Amen. இந்த ரெண்டு வசனமும் நமக்கு என்ன சொல்கிறது? என் ஜனங்கள், என் மேய்ச்சலின் ஆடுகள், அல்லது என் மக்கள், என் மந்தை என்று ஆண்டவர், என் ஜனம் என் மந்தை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நாம் கேட்போம் இந்த ரெண்டு வசனத்தை.
தங்கள் தேவனாகிய கர்த்தராய் இருக்கிற நான் தங்களோடே இருக்கிறதையும் இஸ்ரவேல் வம்சத்தராகிய தாங்கள் என் ஜனமாய் இருக்கிறதையும் அவர்கள் அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். என் மந்தையும் என் மேய்ச்சலையும் ஆடுகளுமாகிய நீங்கள் மனுஷர், நான் உங்கள் தேவன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். எல்லாரும் ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அங்கே ஆண்டவர் சொல்றார், தங்கள் தேவனாகிய கர்த்தராய் இருக்கிற நான் தங்களோடு இருக்கிறதையும். ஆமீன். கர்த்தர் நிச்சயமா இந்த தேவ ஜனங்களோடு இருக்கிறார், நம்மோடு இருக்கிறார். எல்லாரும் ஆமீன் சொல்லுவோம். ஹல்லேலூயா. கர்த்தர் யாரோடு இருக்கிறார் சொல்லுங்க? என்னோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸோ தேவனுக்கு நாம் மகிமை செலுத்தலாம். சம் ஆஃப் த கீ வேர்ட்ஸ் ஓவர் தேர். ஒன்று ஆண்டவர் சொல்கிறார் மந்தேயும். ஹல்லேலூயா. என் ஜனமாய் இருக்கிறதையும் என்று ஆண்டவர் அங்கே 30ஆம் வசனம் 31ஆம் வசனத்திலே நமக்கு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். எல்லாரும் ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, தேவன் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. அவரே சொல்லி இருக்கிறார், நீங்க யார்? என்னுடைய மந்தை, நான் உங்களுக்கு உங்களுடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. யூ ஆர் மை ஃப்ளாக், ஐ எம் யுவர் ஷெப்பர்ட். எல்லாரும் ஹல்லேலூயா சொல்லுவோமா? அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு அவர் அண்டிக் கொள்ளுங்கள். இந்த மிரைக்கல் நைட் கூட்டத்திலே கர்த்தர் உங்களுக்கு பெரிய நன்மைகளை நிச்சயமாய் செய்வார். நம்முடைய அடிப்படை வசனத்தை வாசித்து நாம் எல்லாரும் தேவ சந்நிதியிலே நன்றி சொல்லுவோம். கர்த்தர் உனக்கு நல்லதை செய்வார். 26ஆம் வசனம், I will make them and the places all around my hill a blessing, and I will cause showers to come down in their season. There shall be showers of blessing. நான் அவர்களையும் என் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவேன். ஆசீர்வாதமான மழை பெய்யும். எல்லாரும் ஹல்லேலூயா சொல்லுங்கள். இன்னைக்கு நம்ம எல்லாரும் தேவ சமூகத்தில் எழுந்து நின்று நம்ம ஒரு பாடல் பாடி ஜெபம் பண்ண போறோம். ஆண்டவர் மழை நம்ம மேலே பெய்வதாக. யாரெல்லாம் நம்புறீங்க என் மேலே ஆண்டவர் அவர் மழையை பெய்ய பண்ணுவார், அவருடைய ஆசீர்வாதம் என் மேலே பொழியும்? எழுந்து நிற்போம் தேவ சந்நிதியிலே. என் கூட சேர்ந்து அந்த பாடலை மறுபடியும் பாடுவோம். பனி போல பெய்யும்